சொல்லுமா. கான்ஸ்டபிள் ஸ்னேகா ஸ்னேகா சும்மா விட மாட்டேடா. வாடா அந்த அந்த தொல்ல வச்சி என்ன தெரியல. வாடா மச்சமா. ஏய் வா வர. ஏய் வண்டியா எடியா வண்டியா ராஸ்கல் பாத்துக்கறேன் உன்னை. பேசாம இருங்க. ஏய் ஏதோ பேசாதீங்க. வக்கீல் சார், இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. இத்தனை நாளா ஆஃபீஸ் சொத்தெல்லாம் ரோஜா பல்ல எழுதியிருந்தோம். அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி உயில மாற்றி எழுதிடுங்க. சொத்தை கவிதா பேருக்கு எழுதிடுங்க. நான் உங்க குடும்ப வக்கீலுங்கிற முறையில ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். சொல்லுங்க. இது உயில் விஷயம். நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு முடிவு பண்ணுங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். கவிதா என் மக. இதெல்லாம் நான் சுயமா சம்பாதிச்ச சொத்து. அதனால உயில அவ பேருக்கு எழுதிடுங்க. யாருப்பா நீ? என்ன விஷயம்? சார், ஸ்னேகாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க சார். எப்படியாவது அவளை காப்பாத்துங்க சார். அண்ணா, இவர்தான் ஆட்டோ டிரைவர் பன்னீர். ஸ்னேகாவத்துக்கு அடிக்கடி போவார். சொல்லுங்க பன்னீர், என்னாச்சு? எல்லாம் அந்த படுபாவி ரத்னசாமி செஞ்ச காரியம்மா. ரத்னசாமியோட 7 லட்சம் ரூபாய் பணத்தை ஸ்னேகா திருடிட்டான்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கம்மா. ஸ்னேகாவுக்கு ஏது அவ்வளவு பணம்? அதாம்மா அந்த புகழ்மணி கொண்டு வந்து கொடுத்தான். அந்த பணத்தை ஸ்னேகா ரத்னசாமி கிட்ட கொடுத்தா. ரத்னசாமி பணத்தை எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு இப்ப ஸ்னேகா மேல பழியை போட்டு நாடகம் ஆடுறான். கொஞ்சம் புரியும்படி சொல்லுப்பா. அதெல்லாம் சரி பன்னீர். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஸ்னேகாவத்துக்கு மறுபடியும் எப்படி அந்த 7 லட்சம் ரூபாய் வந்திருக்கும்? அதாம்மா எனக்கும் தெரியல. இதுல ஏதோ சூது நடந்திருக்குமா சார். ஸ்னேகா அப்பாவி சார். அவளை எப்படியாவது காப்பாத்துங்க சார். வெயில்ல எடுங்க சார். வைதேகி, என்ன மாமி சொல்றீங்க? ஸ்னேகா உங்க பொண்ணு. இப்ப அவ ஜெயில்ல இருக்கா. அங்கேயே இருக்கட்டும். யாரும் ஜாமீன் எடுக்க போக வேண்டாம். நீ ஏன் அப்படி பேசுற? உன் மக ஸ்னேகானா நீ உயிரை விடுவியமா? ஆமாண்ணா, அந்த உயிரைத்தான் இப்போ விட்டுட்டேன். ஒரேடியா விட்டுட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் ஸ்னேகா விபச்சார வழக்குல மாட்டினப்போ அவளை ஜாமீன் எடுக்கிறதுக்காக கோர்ட்டுக்கு போனேளே. அப்ப என்ன பண்ணா, எல்லாருக்கும் எதிர்க்கி அந்த கோர்ட்ல நான் விபச்சாரி தான் கத்தி உங்களோட முகத்துல கரிய பூசிட்டான். நான் தனியா அவளை பார்க்க போனப்போ என்னை பார்க்கவே மாட்டேன்னு கதவு சாத்தினுட்டான். உறவோட அருமை தெரியாதவளுக்கு உதவிக்கு மட்டும் மனுஷன் வேணுமா? நான் ஸ்னேகாவை தலை முழுகிட்டேன்னா ஒரேடியே தலை முழுகிட்டேன். அவளை ஜாமீன் எடுக்க வேண்டாம். சரி மாமி விடுங்க. அவ உங்க பொண்ணு தானே. உங்களுக்கு இருக்கிற பிடிவாதம் தானே அவளுக்கும் இருக்கும்.
அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உங்களை பாக்குறத தவிர்க்கிறா. அதுக்காக உங்க பொண்ணு காலம் பூரா ஜெயில இருக்க விட்டுருவீங்களா? நீ பேசாதடி, உனக்கு ஒண்ணு தெரியாது. ஒரு பிள்ளைக்கு அப்பாவோட அருமை அவர் செத்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். ஆனா அம்மாவோட அருமை அவ நடுவில் அந்தண்ட போன அந்த நிமிஷமே தெரியும். ஆனா ஸ்னேகாவோட மனசு கல்லா இரும்பா பாறையா மாறிடுது. அவ உணர்ச்சிகளே இல்லாத ஜடமா மாறிட்டா. அந்த ஜடத்துக்கு ஜெயில் தான் இனிமே சரியான இடம். அங்கேயே அதை நிம்மதியா இருந்துட்டு போட்டோம். அப்படிலாம் விட முடியாது வைதேகி. பெத்த மனசு பித்து. இன்னைக்கு வேண்டான்னு உனக்கு தோணலாம், ஆனா நாளைக்கு என் பொண்ணை காப்பாத்த யாருமே இல்லையான்னு உனக்கு தோணும். உன் மனசாட்சி உன்னை கொன்னுடுமா? மனசாட்சி என்ன கொல்றதுக்கு முன்னாடி நான் அந்த மனசாட்சியை கொன்னு குழி தோண்டி புதைச்சுட்டேன். ஸ்னேகாவை பத்தி எத்தனையோ ரகசியங்கள் இன்னும் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. என்னால அதை சொல்லவும் முடியாது. நிச்சயமா தான் சொல்றியா? ஆமாண்ணா, உறுதியா தான் சொல்றேன். ஸ்னேகா ஜெயிலே கிடக்கட்டும். ஜெயிலே கிடந்து செத்து ஒழியட்டும். கிட்னி நம்ம உடம்புல இருக்கிறது தான். ஆனா பழுது பட்டுடுச்சுன்னா வெட்டி எரிஞ்சு விடல. கையும் காலம் நம்மளோடதுதான். ஆனா சக்கர வியாதி முத்தி போயிடுச்சுன்னா நம்ம உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக அதை வெட்டி எரிஞ்சு விடல. அதே மாதிரிதான் ஸ்னேகாவையே நான் வெட்டி எரிஞ்சுட்டேன். அவ பிறந்தப்போ தொப்பல் கொடி அறுத்தெறிஞ்சு, இன்னைக்கு அம்மான்ற பாசத்தையும் அறுத்தெறிஞ்சுட்டேன். என்ன வேண்டான்னு ஒதுக்கினவள நானும் ஒதுக்கி வைக்கிறேன். ஒதுக்கி வச்சுட்டு போயிடுங்க. எல்லாரும் எங்கேருந்து போயிடுங்க. யாரும் அந்த ஸ்னேகாவை ஜாமீன்ல எடுக்க வேண்டாம். யாரும் அவளுக்காக அழவ வேண்டாம். ஒரு சொட்டு கண்ணீரை விட வேண்டாம். நானும் அழல. ஸ்னேகான்னு எவ்வளவு ஒருத்தி இருட்டு பட்டம் வாங்கிட்டு ஜெயில இருக்கா. அவளை காப்பாத்த 1000 பேர் இருக்கா. அவளுக்கு இந்த அம்மா வேண்டாம். இந்த அம்மாக்கும் அவ வேண்டாம். இந்த அம்மாக்கு அவ வேண்டவே வேண்டாம். அவ எப்படியோ போய் தொலையிட்டான். என் இடம் கெட்டு முடியிட்டோம். இந்த அம்மாக்கு அவ வேண்டவே வேண்டாம். மாமி, நீங்க ஆபீஸ்க்கு போங்க. சரி சார். தேவைப்பட்டா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே. சாரி பன்னீர், வைதேகி பர்மிஷன் இல்லாம என்னால எதுவும் செய்ய முடியாது. சார் சார், ஐயோ, இனிமே ஸ்னேகாவை ஜாமீன் எடுக்க யாரை போய் கேட்பேன்? கடவுளே. மாமி ஸ்னேகாவை விட்டுட்டேங்கிறா. அது தப்பாச்சே. அம்மா பொண்ணு உறவு முறிஞ்சிட்டா அப்புறம் வைதேகி நம்ம படியில இருக்க மாட்டாளே. இதை எப்படியே விடக்கூடாது. யாரை விட்டு ரத்தினசாமியோட பணம் திருடல. அப்போ நீ திருடலைன்னா அந்த பணம் உன் வீட்டு சமையல் ரூமுக்குள்ள எப்படி வந்துச்சு? கால் முளைச்சு வந்ததா இல்ல ரெக்க கட்டி பறந்து வந்துச்சா? சார், சத்தியமா எனக்கு தெரியாது சார். திடீர்னு ராத்திரியில கரண்ட் கட் ஆச்சு. இருட்டுல ஒரு எலக்ட்ரீஷியன் ரிப்பேர் பண்றேன்னு சொல்லி உள்ள நுழைஞ்சி பணப்பை ஒளிச்சு வச்சுட்டு போயிட்டான். இது கண்டிப்பா அந்த ரத்தினசாமியோட வேலைதான் சார். எனக்கு நல்லாவே தெரியும். இதுதான் உண்மை, சத்தியம். பெரிய பத்தினி நீ சத்தியமெல்லாம் பண்ற? திருட்டுத்தனமா உன் வயித்துல குழந்தைய சுமந்துட்டு இருக்க நீ உன்னை எப்படி நம்புறது? அனாவசியமா என் சொந்த வாழ்க்கைய பத்தி நீங்க எதுவும் பேச வேண்டாம். அதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. என்ன கோர்ட்ல ஒப்படைங்க. நான் குற்றவாளியா இல்ல நிரபராதியான்றதை கோர்ட் தீர்மானிக்கட்டும். அதை விட்டுட்டு என்கிட்ட மரியாதை கெட்டத்தனமாலாம் நடந்துக்காதீங்க. ஆமாண்டி, நான் மரியாதை தெரியாதவன் தான். ஒழுங்கு மரியாதையா நான் 7 லட்சத்தை திருடினேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டு இந்த வெத்து பப்பில கையெழுத்து போட்டு கொடு. இல்ல மரியாதை தெரியாதவன் எப்படி காட்டு முன்னாடித்தனமா நடந்துக்குவான்னு நான் காட்ட வேண்டி வரும். போடுறி கையெழுத்து. மாட்டேன். இதென்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல வேற ஏதாவதா? உங்களை பார்த்தா என்ன என்கொயரி பண்ற மாதிரி தெரியல சார். என்ன மிரட்டி வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்க முயற்சி பண்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? இப்ப கையெழுத்து போட போறே இல்லையாடி? நீங்க எப்படி எல்லாம் மிரட்டினா நான் ஒன்னும் பயப்பட மாட்டேன். நான் கையெழுத்து போட மாட்டேன். உங்ககிட்ட இருந்து எப்படி உண்மையை வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். போடுறி கையெழுத்து. என்ன சார் அடிக்கிறீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு. அடிக்காதீங்க. அப்ப ஒழுங்கா கையெழுத்து போடுறீ. இல்ல நீ உயிரோட இருக்க மாட்ட, உன் வயித்துல இருக்க குழந்தைங்க உயிரோட இருக்காது.
என்ன நீயே உன் குழந்தைக்கு எமனா மாற போறியா? ஐயோ சார், நான் கையெழுத்து போடுறேன். போடு. அது நீ போட்டது கையெழுத்து இல்லடி, உன் தலையெழுத்து. இத வச்சு உன்னை 7 வருஷம் உள்ள தள்ளுறேன் பாரு. எப்படி என்ன ஜட்ஜ் முன்னால நிறுத்த தானே போறீங்க? அங்க நான் உண்மையை சொல்றேன். நீங்க எப்படி அராஜகம் பண்ணி இந்த கையெழுத்து எங்கிட்ட இருந்து வாங்கினீங்கன்னு நான் அவர்கிட்ட சொல்றேன். சார், நீங்க என்ன அராஜகம்? திருட்டு கேஸ் சார், உண்மையை ஒத்துக்க மாட்டேன்றா, அதான் விசாரிக்கிறேன். ஏய்யா, சாயங்காலம் 6 மணிக்கு மேல ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணை கூட்டு விசாரிக்கிறதே பெரிய குற்றம். நீங்க அதுவும் நடுராத்திரில கூட்டு வந்திருக்கீங்க. அதுவும் ஒரு கர்ப்பிணி பெண்ணை காட்டு மிராண்டித்தனமா அடிச்சு உதைச்சு விசாரிச்சிருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? நீங்க விசாரணை பண்ண முறையை பார்த்தாலே உங்க மேல விசாரணை கமிஷன் போடணும் போல இருக்க. சார், இப்படி நடந்துக்கலைன்னா இந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க முடியாது சார். ஷட் அப். என்ன கேஸ்னு நானும் விசாரிச்சுட்டு தான் வர்றேன். இது என்ன வெத்து பேப்பர்ல கையெழுத்து? நீங்க உண்மையை விசாரிக்கிற லட்சணம் இதானா? இந்த வெத்து பேப்பர் அப்படியே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறீங்களா? உங்களை மாதிரி ஒரு சில அதிகாரிகளால தான் சட்டத்தை மதிக்கிற எத்தனையோ சின்சியரான நேர்மையான அதிகாரிகளுக்கு தலைகுனிவு ஏற்படுது. இது ஐஜிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண என்ன ஆகும் தெரியல. ப்ளீஸ் போங்க சார், போங்க சார். நீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார். இச்சாவும் பன்னீரும் என்ன பார்த்து எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. நீ பணத்தை திருடல? சத்தியமா திருடல சார், எல்லாம் அந்த ரத்தசாமியோட வேலை தான். சரி, நீ கவலைப்படாத. முதல்ல உன்னை ஜாமீன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை பத்தி யோசிப்போம். நான் ஏற்பாடு பண்றேமா, நீ எதுவும் கவலைப்படாத. தைரியமா இருங்க. கான்ஸ்டபிள், டேக் கேர். கடவுள் நல்லவங்களை தான் சோதிப்பாருன்னா நாமே நல்லவங்களா இருந்து இவ்வளவு வேதனை பண்ணோம். முள்ளாலதான் எடுக்கணுங்கிற மாதிரி ரத்னசாமி மாதிரி கெட்டவங்களை அழிக்கிறதுக்கு நாமளே கெட்டவங்களா மாறுறதுல எந்த தப்பும் இல்லை. என்ன தூக்கம்? உன்னை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க, சீக்கிரம் பேசிட்டு அனுப்பு, புரியுதா? மகேஷ், நீங்களா? மகேஷ் வந்துட்டீங்களா? மகேஷ், மகேஷ், என் மேல என்னதான் உங்களுக்கு கோபம் வருத்தம்லாம் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே என்னை காப்பாத்த வந்துட்டீங்களா? இப்போ வந்து புரிஞ்சுட்டீங்களா என் மேல இன்னும் உங்களுக்கு காதல் இருக்குன்னு? ரொம்ப நன்றி மகேஷ். எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்ட ஸ்னேகா, இதெல்லாம் என்ன? மகேஷ், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரத்னசாமி தான் மகேஷ். ரத்னசாமியா? ஆமா மகேஷ், அந்த ரத்னசாமியே தான். நான் வேணுங்கிற வெறியில என் மேல போய் புகார் கொடுத்து என்ன லாக்அப்ல வச்சிருக்கான். சத்தியமா சொல்றேன் மகேஷ், அந்த 7 லட்சத்தை நான் திருடல. உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதா? நான் என்ன பணத்துக்காக ஆசைப்படுறவளா என்ன? என்ன ஸ்னேகா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ கண்டிப்பா அந்த பணத்தை திருடல. நீ நிரபராதி. மகேஷ், மகேஷ், நீங்க என்ன நம்புறீங்களா மகேஷ்? எனக்கு இது போதும் மகேஷ். இந்த ஒரு வார்த்தைக்காக நான்
நான் எவ்வளவு தண்டனை வேணாலும் அனுபவிக்க தயாரா இருக்கேன். நீங்க என்ன நம்புறீங்க, ஏன் மகேஷ் என்ன நம்புறாரு? எனக்கு இது போதும் மகேஷ், எனக்கு இது போதும். மகேஷ், நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு நீதிபதியோட தீர்ப்பு. எனக்கு நல்லா தெரியும், எங்க ஆத்துல அந்த படத்தை ஒளிச்சு வச்சுட்டு இந்த கடங்கார ரத்தசாமி தான். ஸ்னேகா, கடங்காரப்பாவி ரத்னசாமின்னு சொல்லாத, கடங்காரப்பாவி மகேஷ்னு சொல்லு. அந்த கடங்காரப்பாவி மகேஷ், அந்த கொலைகாரப்பாவி மகேஷ், அந்த காரியத்தை செஞ்சவனும் மகேஷ் தான். ஏய், உன்னை ஜெயிலுக்கு அனுப்புனதே இந்த மகேஷ் தாண்டி. நானே தான் உன் திமிர அடக்க இந்த இரும்பு கம்பி பின்னாடி நிக்க வச்சேன். மகேஷ், ஏன் ஏன்னா கேக்குற, என்ன உன் காலடியில விழ வைக்கிறேன்னு என்கிட்டயே சபதம் போட்டல, அது மட்டும் இல்ல, அப்பம் பேர் தெரியாத தருதல குழந்தைக்கு ஏன் இனிஷியல வைக்கணும்னு ஆசைப்பட்டல, அதுக்கு தாண்டி இதெல்லாம். எல்லாத்தையும் விவரமா சொல்றேன் கேட்டுக்க. ரத்னசாமி கிட்ட கொடுத்த பணத்தை நான் திருடிட்டு போயிட்டதா புகழ்மணி வந்து என்கிட்ட சண்டை போட்டான். ரத்னசாமி உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன்னா என்ன செஞ்ச தெரியுமா? உன்னை ஜெயில தள்ள இதுதான் சரியான சந்தர்ப்பம் முடிவு பண்ண. உன் வீட்டுல கரண்ட் சப்ளைய கட் பண்ண ஏன் 7 லட்ச ரூபாய எலக்ட்ரீஷியன் மூலியமா உன் வீட்டுக்குள்ள வச்சேன். போலீஸ் உன் கையில விலங்க மாட்டி இழுத்துட்டு போச்சு. அந்த கண்கொள்ளா காட்சிய நானும் பார்த்து ரொம்ப ரசிச்சேன். என்ன ஜெயிலுக்கு அனுப்ப 7 லட்சம் செலவு பண்ணீங்களா? 7 லட்சம் என்ன, உன்னை சுடுகாட்டுக்கு அனுப்ப 7 கோடி ரூபாய் வேணாலும் நான் செலவு பண்ணுவேன். எனக்கு பணம் முக்கியம் இல்ல, உன் திமிர அடக்கணும், உன்னை என் கால விழ வைக்கணும். உனக்கு ஏற்கனவே விபச்சாரின்ற பட்டம் கொடுத்தாச்சு, நடத்த கெட்டவன்ற முத்திரை குத்தியாச்சு, இப்போ திருடின்ற பட்டமும் கொடுத்தாச்சு. இதெல்லாம் இந்த மகேஷோட மாஸ்டர் பிரெயினை யூஸ் பண்ணி ரொம்ப ஸ்மூத்தா முடிச்சாச்சு. கண்டிப்பா உன்னால அந்த 7 லட்ச ரூபாயை நான் தான் உன் வீட்டுல வச்சேன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? அன்னைக்கு நான் சென்னையிலேயே இல்ல, திருச்சியில இருந்தேன்னு ரோஜாவை நம்ப வச்சிருக்கேன். இங்க பாருமா, இப்பவும் ஒண்ணு கெட்டு போல, மரியாதையா உன் வயிற்றுல வளர்ற கருவை அழிச்சிட்டு என் கண்ணில் படாம இந்த ஊரை விட்டே போயிடு. இல்லன்னு வை, நான் உனக்கு வாங்கி தர போற பட்டங்களோட பட்டியல் நீண்டுகிட்டே போகும். நல்லா யோசிச்சு பாரு. ஏண்டி சிரிக்கிற? மகேஷ், நீங்க எனக்கு எத்தனை பட்டம் வேணாலும் வாங்கி கொடுங்க, அதெல்லாம் தற்காலிகம், கொஞ்ச நாளைக்கு தான். ஆனா நான் உங்களுக்கு ஒரு பட்டம் வாங்கி கொடுக்க போறேன் பாருங்க. அது தற்காலிகம் இல்ல, நிரந்தரமான பட்டம். உங்க வாழ்நாள் முழுக்க ஒரு ஜென்மம் பூரா உங்க கூடவே வரப்போற பட்டம். உங்க தலைமுறையும் தாண்டி நிலைக்கு போற பட்டம். என்ன பட்டம் தெரியுமா மகேஷ்? என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீங்க தான் அப்பாங்கிற பட்டம். இதை நீங்க அழிக்கவே முடியாது. மகேஷ், மகேஷ், மகேஷ்,
ஹலோ சார், என்ன பண்றீங்க? அது ஒண்ணும் இல்ல, அவளுக்கு திடீர்னு புக்கல் வந்துருச்சு, அதான் அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கலான்னு. வேற ஒண்ணும் இல்ல. இல்ல ஸ்னேகா, ஏதாவது பிரச்சனையாமா? சரி சரி, நேரமாச்சு, கிளம்புங்க. போலாமே. ஸ்னேகா, வேலைக்கு கரெக்டா ஜெயில் கஞ்சியை குடிச்சிடு. ஏன்னா 1 வருஷமோ 2 வருஷமோ நீ நிம்மதியா சந்தோஷமா ஜெயில இருக்கணும்ல. உடம்பு பாத்துக்கோமா ப்ளீஸ். வரட்டுமா? மகேஷ், நீங்களும் நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்க போற பட்டத்தை நினைச்சு நிம்மதியா தூங்குங்க. மறுபடியும் சந்திப்போம். என்ன வெளியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன்? நான் காத்துட்டு இருக்கேன். யாருக்கு? ஸ்னேகா இன்னும் வரலடா. ஓஹோ, இன்னைக்கு அவ கழுத்துல முடிச்சு போறதுக்கு என்ன வச்சிட்டு இருக்கேன்? வரதா? பின்ன என்னன்னா, அன்னைக்கு அவ கழுத்துல தாலியை கட்டி ஏக கலைவரம் பண்ணிட்டேன். ஏதோ உங்க சங்கீதம் செஞ்ச புண்ணியம் போலீஸ்ல இருந்து தப்பிச்சுன்னு வந்தேன். இன்னும் நீங்க திருந்தலையா? ஸ்னேகா ஸ்னேகான்னு சொல்லி. டேய், அவ என்ன மன்னிச்சு ஏத்துப்பாடா. அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. உங்க நம்பிக்கையில இடி விழ அன்னைக்கே உங்களை அவ போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும்னா தப்பு பண்ணிட்டா அவ. போடா மடையா, அவ கரெக்டா தான் பண்ணிருக்கா. அவ ஏன் என்ன போலீஸ்ல மாட்டி கொடுக்கல தெரியுமா? ஏதோ உங்க மேல ஒரு கருணை தான். ஏய், அது கருணை இல்லடா, காதல். சிம்பத்தி இல்லடா, சின்சியர் லவ். அவ என்ன நேசிக்கிறா. அவ மனசு பூரா நான் தாண்டா இருக்கேன். அதனால தான் நான் தாலி கட்டினது கூட சகிச்சுண்டு அவ போலீஸ்ல என்ன காட்டி கொடுக்காம பெருந்தன்மையா இருந்துட்டா. அண்ணா, நீங்க பெரிய இசை மேதை மட்டும் தான் நினைச்சேன். சரியான இடிச்சவாயின்னு இப்பதான் புரியுது. டேய், எங்கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு என்ன அவமானப்படுத்துறதே உனக்கு பொழுதுபோக்கு. அதை பத்திலாம் நான் கவலைப்படல. இங்க பார், ஸ்னேகா என்ன நன்னா புரிஞ்சுட்டு இருக்கா, அது போருண்டா. ஆனா அவ ஏன் இன்னும் வரலன்னு தாண்டா எனக்கு புரியல. அதான் நீங்களே சொல்லிட்டல, அவ உங்களை நன்னா புரிஞ்சுட்டு இருக்கா, அதான் வரல. வரவும் மாட்டா. இளவு காத்த கிளி மாதிரி இப்படியே காத்துட்டு இருக்கோம். சரிதான் போடா. நோக்கு என் மேல பொறாம. நான் இப்பவே அவள்கிட்ட போன் பண்ணி பேசுறேன். ஹலோ. ஸ்னேகா, நான் தான் கிருஷ்ணா மாஸ்டர் பேசுறேன். ஸ்னேகா இல்ல. ஸ்னேகா, இங்க பாரு, நீ என்ன குரலை மாத்தி பேசினாலும் என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க. அது சரி, என் மேல உனக்கு கோவமா? நீ ஏன் ஆத்துக்கே வரல? ஹலோ மாஸ்டர், நீங்க தானா நட்ராத்தில தாலி கட்டின புகழ் வாய்ந்த பாடகர் கிருஷ்ணாவா? யாருமா நீ? நான் ஸ்னேகாவோட தங்கச்சி. ஸ்னேகாவுக்கு ஏது தங்க? சரி, தங்கச்சி இல்ல அக்கா, போதுமா? உங்களுக்கு என்ன வேணும்? ஸ்னேகா எங்க? ஸ்னேகா அக்காவை நேத்து ராத்திரி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னது? என்னன்னா வரதா, ஸ்னேகாவுக்கு ஆபத்துரா. போலீஸ் அவளை கைது பண்ணிட்டாளாம். கைது பண்ணிட்டாளா? ஏன்? எவனோ ரத்னசாமியா, அவனோட பணத்தை ஸ்னேகா திருடிட்டாளாம். யாருடா அந்த புது வில்லன்? தெரியலன்னா, ஆனா ஒண்ணு, ஸ்னேகா மத்தவா பணத்துக்கு ஆசைப்படுறதே இல்ல. அவளை எப்படி போலீஸ் அரெஸ்ட் பண்ணா? நீ முதல்ல கிளம்புடா. நேரா வக்கீல கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போறோம். ஸ்னேகாவை ஜாமீன்ல எடுக்கிறோம். ரத்னசாமியா வைரசாமியா, அந்த ஆசாமியை பொய் கேஸ் ஜோடிச்சதுக்காக கேஸ் போட்டு உள்ள தள்ளுறோம். புறப்படு நீ முதல்ல. ஏன் சார், ஸ்னேகாவை நல்லா விசாரிச்சிங்களா? விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சேன். அவ திருடலைன்னு சாதிக்கிறாளே. பயங்கர அழுத்தக்காரி சார் அவ. அவங்க அம்மா மாதிரியே. அது
சினேகாவோட அம்மா என் சம்சாரத்துக்கு ரொம்ப பழக்கம். அடிக்கடி என் வீட்டுக்கு வந்துகிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அதை வச்சு தான் சொன்னேன். பணம் கிடைச்சாச்சு. சினேகா என்ன பண்ணலாம்? 1 வருஷம் உள்ள போட்டலாமா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் செஞ்சிடாதீங்க. நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். என்ன சார், ஏன் சார் வேணாம்னு சொல்றீங்க? இல்ல, பழிக்கு பழி வாங்குறதெல்லாம் நமக்கு பிடிக்காத விஷயம். அதுவும் பொண்ணுங்க விஷயத்துல பணிஞ்சு போய் தட்டி கொடுத்து வேலை வாங்கி தான் பழக்கம் இல்ல ரத்னசாமி? பொண்ணுன்னா பேயும் இறங்குன்னு சொல்லுவாங்க. சினேகா ஒரு பொண்ணு, அதுவும் அழகான பொண்ணு. அவளை உள்ள வைக்கிறதுல எனக்கு என்ன சார் லாபம்? அவ வெளியில இருந்தா எனக்கு உபயோகமா இருப்பா. நான் தான் கேஸை வாபஸ் வாங்கிட்டேன்ல, பணம் தான் கிடைச்சிருச்சுல, அப்புறம் என்ன? ஓகே, உங்க விருப்பம். நீங்க எப்படி செய்யணுமோ செய்யுங்க. இந்தாங்க சார் உங்க பணம். 7 லட்சம் ரூபா இருக்கு. ரொம்ப நன்றி சார். இந்த உதவியை மறக்கவே மாட்டேன். வரேன் சார். தேங்க்யூ. போயிட்டு வாங்க. அப்பா, என்ன போலீஸ் ஸ்டேஷன் பக்கம்? அது ஒண்ணு இல்லடா, அந்த சினேகா 7 லட்சம் பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து ஆளு வச்சு திருடிட்டாடா. இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. அது சரி, அதை விட அதான் எஸ்ஐ விசாரிச்சு பணத்தை வாங்கி கொடுத்துட்டாரு. அதான் பணத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்னது, பணம் கிடைச்சிருச்சா? பணத்தை சினேகா தான் திருநாளா? அவ வீட்டுல பதுக்கி வச்சிருந்தா போலீஸ் கையும் களவுமா பிடிச்சிருச்சு. இன்னும் நம்பவே முடியலையப்பா. என்னாலையும் தான் நம்ப முடியல. புலி பசிச்சா புல்ல திங்கிற காலண்டா. பணம் வந்துட்டா யாரு புத்தி எப்படி போகுமா யாரு கண்டது? அது சரி, இப்ப இந்த பணத்தை என்ன செய்ய போற? இது உங்க அம்மா கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்கணும். அதனால நான் கிளம்புறேன். என் ஆபீஸ் பணம் 7 லட்சம் காணாம போயிடுச்சு. அந்த பணத்துக்கு மாத்து பணம் இமீடியட்டா ஏற்பாடு பண்ணணும். இந்த பணத்தை கொடுங்கப்பா, அப்புறமா திருப்பி கொடுத்துறேன். ப்ளீஸ் கொடுங்கப்பா. இந்த பணத்தை கொண்டு போய் பார்வதி கிட்ட கொடுத்துட்டா அப்புறம் நாம சென்னைக்கு வர முடியாது, சினேகாவையும் பார்க்க முடியாது. ஆனா இந்த பணத்தை புகழ்மணி கிட்ட கொடுத்துட்டா இந்த சாக்க வச்சு நாம சென்னையிலேயே தங்கலாம், சினேகாவையும் பார்க்கலாம். அப்பா, என்னப்பா யோசிக்கிற? ஒன்றும் இல்லைப்பா, இந்த பணத்தை நீயே வச்சுக்க. அப்புறம் ஆஃபீஸ் பணத்தை திருடினது யாருன்னு கண்டுபிடி. கொஞ்சம் கொஞ்சமா கொடு. அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். வாங்க போகலாம். எப்படியோ நம்ம பணம் திருப்பி கிடைச்சிருச்சு. பணம் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு நஷ்டம் தானே முதலாளி? அதுவும் ஆபீஸ் பணம். அதுல இருக்க 7 லட்சம் ரூபாயிலையும் ஆர்பின்னு இனிஷியலையும் பேரையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஐயோ, இது நம்ம சினேகா கிட்ட கொடுத்த பணம் இல்லையே. அப்ப இது யார் பணம்? நான் கொடுத்த 7 லட்சம் ரூபாய் எங்க போச்சு? குழப்பமா இருக்கே. ஸ்னேகாவை பார்த்தா இதுக்கு பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டேஷனை பார்த்துக்கோ, சாப்பிட்டு வந்தேன். சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். என் பேர் புகழ்மணி. நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். உட்காருங்க. நான் ரத்னசாமியோட பையன். ஸ்னேகாவை மீட் பண்ண முடியுமா? கான்ஸ்டபிள், அந்த பொண்ணை கையெழுத்து போட்டு கூட்டு வாயா. ஓகே சார். உங்க அப்பா பணம் கிடைச்சிருச்சு தம்பி, கொடுத்து அனுப்பிச்சாச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க அப்பா அந்த பொண்ணு மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாரு. அதனால அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணியாச்சு. தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், சரவணன்ங்கிற பேஷண்ட் இங்கே தான். ஆமாம்மா. மாமா எங்க போறீங்க? நான் அவரை பார்க்கணும். இப்போ யாரும் பார்க்க கூடாதுமா. ப்ளீஸ் சார், நான் ரொம்ப அர்ஜென்ட் அவரை பார்க்கணும். அவர் என்ன உங்களுக்கு உறவா? அவர் எனக்கு எந்த உறவும் இல்லை. தெரிஞ்சவரா? இல்ல. அப்புறம் ஏமா பார்க்கணும்? பேசாம போமா. அவர் இப்ப போலீஸ் கஸ்டடியில் இருக்காரு. யாரும் பார்க்க கூடாது. சார் ப்ளீஸ் சார், இது பர்சனல் ப்ராப்ளம்.
அதெல்லாம் முடியாதுமா. அவரே இப்ப மயக்கத்தில் இருக்காரு. அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பேசாம போறீங்களா இல்லையா இப்போ? சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றதை கேளுங்க. என்ன போக விடுங்க சார். சார் ப்ளீஸ் சார், கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம். என்னங்க கலாட்டா? நீங்க என்ன சுபா தானே? உங்களுக்கு நான் யாருன்னு தெரியும்ல. நான் அர்ஜென்ட்டா சரவணனை பார்க்கணும். இவர் என்ன போக விட சொல்லுங்க. இவளை உள்ள விட்டா நம்ம வேலைக்கு உயிருக்கு ஆபத்தாச்சே. இப்ப என்ன பண்றது? என்னங்க யோசிக்கிறீங்க? இவர்கிட்ட என்ன விட சொல்லுங்களேன். சரவணனை பார்க்க சீஃப் டாக்டர் அனுமதிக்க மாட்டாரு. போலீஸ் கேஸ் வேற ஆயிருக்கு. நீங்க அவரை பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்ல. சரவணன் மயக்கத்துல இருக்காரு. சிஸ்டர், என் அவசரம் புரியாம பேசுறீங்களே. நான் சரவணனை கண்டிப்பா பார்த்தே ஆகணும், ப்ளீஸ். இத பாருங்க மேடம், சரவணன் உங்ககிட்ட குழந்தைய பத்தின ரகசியம் தெரியும், அது இதுன்னு ஏதாவது போன்ல உளறி இருந்தா தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. அவருக்கு விபத்துல அடிபட்டு தலையில பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. மனநிலை சரியானபடி இல்ல. எப்போது கோமால இருந்து நினைவு திரும்பும். அப்ப ஏதாவது பேசினா கூட என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம்னு தெரியாம உளருவாரு. அப்படிதான் உங்ககிட்டயும் போன்ல பேசியிருக்காரு. இல்ல, நான் நம்ப மாட்டேன். அவர் ரொம்ப தெளிவா தான் பேசினாரு. என் புருஷன் பேரை கேட்டாரு. நீங்க எல்லாம் சதி பண்றீங்க. என்ன ஏமாத்த பாக்குறீங்க. மேடம், நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, புரியாம பேசுறீங்களே. என் வேலைக்கே வேட்டு வச்சிருங்க போல இருக்கே. சீஃப் டாக்டர் வர நேரம் மேடம். ப்ளீஸ் மேடம் போயிடுங்க. போமா போ, டாக்டர்லாம் வர நேராச்சு. சொல்றது கேளுமா, போமா. ஸ்னேகா, ஐம் வெரி சாரி. எங்க அப்பாவோட தொல்லை ஒழிணும் தான் நான் அந்த பணத்தை கொடுத்தேன். அது ஒன்று லாக்அப் வரைக்கும் கொண்டு விடுன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க தான் என்ன ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கீங்களா? இல்ல, உன் மேல கேஸ் போட வேண்டான்னு எங்க அப்பாவை வித்ட்ரா பண்ணிட்டாரு. ஆடு நனையறதேன்னு ஓனாய் அழுதுதான். ஓனாயை விட கேவலமா ஏதாவது சொல்ல முடியுமா கூட எங்க அப்பாவை பத்தி நீ தாராளமா சொல்லலாம். தப்பே இல்லை. எல்லாம் என் தலை எழுத்து. அது சரி, எங்க அப்பாட்ட நீ கொடுத்த 7 லட்ச ரூபா மறுபடியும் எப்படி உங்க வீட்டு கிச்சனுக்குள்ளார வந்தது? ஏன், என் மேல சந்தேகமா? சேச்சா, அப்படிலாம் இல்ல. உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன். அந்த பணத்தை போலீஸ் எங்க அப்பாட்ட ஒப்படைச்சிருச்சு. ஆனா அதுல சில குழப்பங்கள் இருக்கு. என்ன குழப்பம்? அந்த பணம் எப்படி என் வீட்டுல வந்ததுன்னு தானே? ஆமாமா, அது மகேஷோட பணம். மகேஷா? ஆமா, மகேஷ் என்னை பார்க்க காலையில இங்க வந்திருந்தாரு. அந்த 7 லட்சம் அவரோட பணம் தான்னு அவரே சொன்னாரு. இது மகேஷ் பணமா? அவன் இதுல எப்படி சம்பந்தப்பட்டான்? எனக்கு திருடி பட்டம் வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக ஒரு எலக்ட்ரீஷியனை செட்டப் பண்ணி அவர் மூலமா அந்த 7 லட்சத்தை என் வீட்டுல ஒளிச்சு வச்சு இப்ப என்ன உள்ள தள்ளிட்டாரு. அடப்பாவி, உருப்பிடுவானா அவன்? என்னை அழிக்கிறதுல அவருக்கு எவ்வளவு வெறின்னு யோசிச்சு பாருங்க. அது சரிம்மா, இது மகேஷ் பணம்னா உன்கிட்ட நான் கொடுத்த 7 லட்ச ரூபா எங்க போச்சு? அதை யாரோ அடியாளுங்க திருடிட்டாங்கன்னு தானே ரத்னசாமி சொல்றாரு. அதான் யாருன்னு தெரியல. அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத எதிரிங்க யாரோ இருக்காங்கன்னு அர்த்தம். அது யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன். இதுல ஒரு கையெழுத்து போடுமா? நான் வரது பேசுறேன். போன காரியம் என்ன ஆச்சு? ஏய், நாங்களே இப்பதான் உள்ள நுழையிறோம். அதுக்குள்ள ஏதாச்சும் என்னாச்சுன்னு கேட்டா எப்படி? இங்க பார், நீ வக்கீல் ஆபீஸ்ல இரு, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரியா? சரிண்ணா. மாஸ்டர், நீங்க எப்படி இங்க? என்ன ஸ்னேகா அது? நீ ஏதோ பணத்தை திருடிட்ட, போலீஸ் ஒன்னு அரெஸ்ட் பண்ணிடுதுன்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே என் நெஞ்சே வெடிச்சிருச்சுமா. இங்க பாரு, உன்னை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக நான் வக்கீலோட வந்திருக்கேன். ரொம்ப நன்றி மாஸ்டர். ஆனா என்னை விடுதலை பண்ணிட்டா. ரொம்ப சந்தோஷம். உனக்குன்னு கவலைப்படுறதுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கேன்னு இப்போவாது புரிஞ்சுட்டா சரி. ஆமா, இவர் யாரு? இவர் பேரு புகழ்மணி, ரத்னசாமியோட பையன். எந்த ரத்னசாமி? என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு இல்லையா, அவரோட பையன். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின அந்த ரத்னசாமியோட மகனாவ? ஏண்டா,
உங்களுக்கு அவ என்னடா துரோகம் பண்ணா? பாருடா, அவ முகத்தை பாருடா, எவ்வளவு அப்பாவியா இருக்கா. அவளை போய் திருடி என்ன பட்டம் கட்டுறேன். டேய், ஒரு நாள் அவளை ஜெயில வச்ச ஒன்னெல்லாம் சும்மா ஒரு நிமிஷம் ப்ளீஸ், சொல்றத கேளுங்க. எனக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. டேய், அப்போ உனக்கு இங்க என்னடா வேலை? மாஸ்டர் ப்ளீஸ், இவர் ரொம்ப நல்லவர் மாஸ்டர். ஓஹோ, ஆடு பகை குட்டி வருவா, நீயும் அவங்க கூட சேர்ந்து பேசுறியா? இல்ல மாஸ்டர், உண்மையிலே புகழ்மணி ரொம்ப நல்லவர். உன்னை என்ன சொல்றதுன்னு தெரியவே இல்லை ஸ்னேகா. மகேஷே அப்படித்தான், நல்லவன் நல்லவன் சொல்லிட்டே இருந்த. இப்போ இவனா? உனக்கு துரோகம் பண்றவாளெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. என்ன மாதிரி உனக்கு ஆதரவு தரவனெல்லாம் நம்ப மாட்டேங்கிற. மாஸ்டர், நான் எப்பவுமே உங்களை மதிக்கிறேன். இங்க பாரு, நீ சொல்றது உண்மையா இருந்தா உனக்கு இந்த ஆளோட இனிமே எந்த சம்மந்தமும் இருக்க கூடாது. அவன் முகத்துல நீ இனிமே முழிக்க கூடாது. இங்க பாரு பாரு, என்ன திருட்டு மொழி முழிக்கிறான். நீ என் கூட வா. மாஸ்டர், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஸ்னேகா, நீ இனிமே எதுவும் சொல்ல வேண்டாம். எது பேசினாலும் ஆத்துக்கு போய் பேசிக்கலாம். வா வா என் கூட. சரவணன் சார், சரவணன் சார், சரவணன் சார், சரவணன் சார் ப்ளீஸ். சார், என் பேர் ரோஜா. நீங்க ஃபோன் பண்ணிருந்தீங்களே மிஸ்டர் மகேஷ், அவரோட வைஃப். உங்களால பேச முடியுமா? அன்னைக்கு ஃபோன் பண்ணது நீங்க தானே? ஆமா ஆமா, மகேஷ் என் உயிரை காப்பாத்திருக்காரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். சார், என் குழந்தைய பத்தின ரகசியம் ஏதோ உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்கல்ல. என் குழந்தை இறந்ததுல இருந்தே என்னோட நிம்மதியே போச்சு. தயவு செஞ்சு அது என்ன ரகசியம் சொல்லுங்க. சொல்லுங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. உங்க குழந்தை என் குழந்தை, என் குழந்தைக்கு என்ன? குழந்தை, உங்க குழந்தை சாகல, உயிரோட தான் இருக்கு. என்னது? என் குழந்தை உயிரோட தான் இருக்கா? எங்க இருக்கு? எங்க இருக்கு சார்? ப்ளீஸ் சொல்லுங்க. யார்கிட்ட இருக்கு? சொல்லுங்க சரவணன், என் குழந்தை உயிரோட எங்க இருக்கு? யார்கிட்ட இருக்கு? அதுக்கு என்ன ஆதாரம்? ப்ளீஸ் சொல்லுங்க சரவணன், உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க. ஹலோ மேடம், சொல்லுங்க சரவணன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. செக்யூரிட்டி சரவணன், என் குழந்தை எங்க இருக்கு? முதல்ல வாங்க நீங்க. ஐயோ, இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. ஒரு நிமிஷம் இருங்க சரவணன். சரவணன், ஐயோ சிஸ்டர் சொல்றது கேளுங்க சரவணன். முதல்ல வெளியே குழந்தை எங்க இருக்கு? நான் உங்க சிஸ்டர் ப்ளீஸ் சிஸ்டர் என்ன விடுங்க சிஸ்டர். நான் சரவணன் கூட பேசணும். இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. என் குழந்தைய பத்தின ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சாகணும். என்ன உள்ள விடுங்க. உள்ள போக கூடாது மேடம். சொல்றேன்ல. ஐயோ டாக்டர், டாக்டர். நீங்க சொல்றது கேட்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை போய் திருடின்னு சொல்லியிருக்காங்க. அந்த போலீஸ்காரங்க ரொம்ப குடும்பக்காரங்க தான். ஒரு கர்ப்பிணி பெண்ணை இப்படியே ஈவிரக்கம் இல்லாம விசாரிப்பாங்க? போலீஸ்காரங்களை ஏன் டாக்டர் திட்டுறீங்க?
நான் காதலிச்ச மகேஷே என் மேல திருட்டு பட்டம் கட்டி என்னை உள்ள தள்ளிட்டாரு. போலீஸ்காரங்களை குத்த சொல்லி என்ன பிரயோஜனம்? காலையில 11 மணிக்கு தான் உங்களை ரிலீஸ் பண்ணாங்களாமே. ஆமா டாக்டர், நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு தான் வரேன். என் குழந்தை எப்படி இருக்குன்னு எனக்கு செக் பண்ணணும். ஆனா உங்களை நான் இங்க எதிர்பார்க்கல டாக்டர். நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல கன்சல்டிங்காக தினமும் வருவேன். இதே ஹாஸ்பிட்டல்ல சௌமியான கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க. நான் சொன்னேன்னா அவங்கள போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர். டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் வாங்க டாக்டர். என்னமா விஷயம்? ஐசியூல மிஸ்டர் சரவணன் இருக்கார் இல்லையா, அவர் ரூம் வாசல்ல ஒரே கலாட்டா. ரோஜாங்கிற லேடி வந்து தகராறு பண்ணிட்டு மயங்கி விழுந்துட்டாங்களாம் டாக்டர். சுபா வந்து சொல்லிட்டு போனாங்க. ஓகே ஸ்னேகா, ஏதோ எமர்ஜென்சி போல இருக்கு, நான் வரேன். ரோஜாவா? வேற யாராவது இருக்கும். ரோஜா, ரோஜா, சீக்கிரமாமா, பசிக்குது. மத்தியானம் இம்பார்ட்டன்டான ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. சீக்கிரமா ரோஜா. ரோஜா, ஏன்டா இப்படி காது கிழிகிற மாதிரி கத்துற? ஆமா, இவ்ளோ கத்தியும் வரல. அட்லீஸ்ட் வரேன்னு ஒரு பதிலாவது சொல்லலாம்ல. ரோஜா, நீ இங்க இருந்து கூப்பிடுறதுக்கெல்லாம் அவனால ஹாஸ்பிட்டல்ல இருந்து பதில் சொல்ல முடியாது. ஹாஸ்பிட்டலா? ஆமாண்டா. ரோஜா அந்த லேப் டெக்னீஷியன் சரவணனை பாக்குறதுக்கு பத்மாவதி நர்சிங் ஹோமுக்கு போயிருக்கா. என்னது? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டலாம்? இந்த பிரச்சனையை நானே டீல் பண்ணிக்கிறேன், நீ தலையிட வேண்டாம். அன்னைக்கு அவகிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் என் வார்த்தையை மீறி அவ ஹாஸ்பிட்டலுக்கு போனா இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதை இருக்கு? உன்னை மதிச்சுதான் நேத்து பூரா பேசாம வீட்லயே இருந்தா, அழுது புலம்பிக்கிட்டு இருந்தா. உனக்கு ஆபீஸ் பிசினஸ்ன்னு பறக்கிறதுக்கு தான் நேரம் இருக்கே தவிர்த்து அவ உணர்ச்சியை பத்தி யோசிக்கிறதுக்கு உனக்கு எங்க நேரம் இருக்கு? அதான் கடைசியா பொறுத்து பொறுத்து பார்த்து பொங்கி எழுந்து போயிட்டா. நானும் தடுக்கல. அப்பா, புரியாம பேசாதீங்க. அந்த லேப் டெக்னீஷியன் சரவணன் பின்னாடி ஒரு பெரிய மர்மமே அடங்கி இருக்கு. அவன் கண் முழிச்சா அவனை போட்டு தள்ள ஒரு கொலைகார கும்பலை காத்துட்டு இருக்கு. அவங்கனால இவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இவ்வளவு பயப்பட்டு இருக்கேன். அது புரிஞ்சுக்க மாட்டேன்றான். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தானே. டாக்டர், சௌமியா எங்க இருப்பாங்க? கேட்டு பார்க்கலாம். மேடம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த ரோஜா இங்க வந்து ரொம்ப கலாட்டா பண்ணிட்டா. எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் போல இருக்கு. இப்ப அந்த ரோஜா எங்க? கத்தி கதறி உணர்ச்சி வசப்பட்டதுனால மயங்கிட்டாங்க. இங்கே வேற ஒரு வார்டுல அட்மிட் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சதும் மறுபடியும் சரவணனை பார்க்கணும், குழந்தை ரகசியம் தெரிஞ்சுக்கணும்னு கலாட்டா பண்ணுவாங்க. நீங்க கவிதாவை கூட்டிட்டு உடனே இங்க வரலன்னா ரோஜா வேணால சமாளிக்க முடியாது. ஒரு நிமிஷம். கவிதா, ரோஜா அங்க சரவணன் பார்க்கணும்னு வந்து ஹாஸ்பிட்டல்ல கத்தி கலாட்டா பண்ணிட்டு இருக்காளாம். அதை கேட்டு இவ புலம்பிட்டு இருக்கா. ஹலோ, என்னடி? அன்னைக்கே சொன்னல, படிச்சு படிச்சு சொன்னல அவன் கதையை முடிச்சிடுன்னு. இப்ப வந்து கதறி என்ன புலம்பிட்டு இருக்காங்க? ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க மேடம். உன்னை மட்டும் இல்லடி, எங்க எல்லாரையும் சேர்த்து காப்பாத்திக்கிறதுக்கு தான் உனக்கு ஒரு வழி சொன்னேன். நீ கேட்கல. கவலைப்படாத. எப்படி கவலைப்படாம இருக்கிறது? ஒரு பக்கம் மகேஷ் வந்து சரவணனை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் புகழ்மணி சார் வந்து டாக்டர் நிர்மலா கிட்ட பேசணும்னு கேட்டுட்டு இருக்காரு. இந்த ரோஜா சரவணனை பார்த்துட்டாங்க. இப்ப என்ன நடக்குமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நடுவுல நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா அந்த 2 லட்சத்தை வாங்கணும்னு இருக்கு. ஹலோ, யார் நீங்க? என்ன வேணும்? நான் பேசுறத ஒட்டு கேக்குறீங்களா? ஐயோ இல்ல, நான் வந்து டாக்டர் சௌமியா எங்க? வெயிட் பண்ணுங்க, வருவாங்க. மேடம், உடனே வாங்க. சரவண ஐசியூல தான் இருக்காரு. நான் அங்கதான் இருப்பேன். வச்சு தொலை, வரோம். சீக்கிரம் வாங்க. ஐயோ கடவுளே. சரவணன் ஒருத்தர் ஐசியூல இருக்காரு. அவரால ரோஜா, மகேஷ், செல்வி, புகழ்மணி, கவிதாக்கு ஏதோ ப்ராப்ளம். 2 லட்சம்ங்கிறா, மனசு கஷ்டப்படுறா. ஏதோ குழந்தை ரகசியம்னு வேற சொல்றா. நமக்கு தெரியாம ரோஜா குடும்பத்துல என்னமோ நடக்கிறது. யார் அந்த சரவணன்?